வணக்கம். நாங்கள் காலேஜ் படிக்கும்போதுங்க என்னோட சீனியர் ஒருத்தர் அவங்களும் நானும் ஒன்றாவே தான் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு வருவோம், விமென்ஸ் காலேஜ். அப்போ போயிட்டு வரும்போது அந்த அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து 2 பொண்ணு ஒரு பையங்க. அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணியிருந்தாரு, நல்ல வியாபாரம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அக்காவுக்கு வந்து +2 முடித்த உடனே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா படிப்பாங்க, அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு அவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி சிட்டியில் செட்டில் ஆகிடுச்சுங்க. இல்லைன்னா அந்த அம்மா அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுலேருந்து அவங்க மாமியார் வந்து சின்ன சின்னதெல்லாம் கூட ஒரே சண்டை போடுவாங்க. நீ இதை பண்ணுமா, இப்படி செய்யி, உங்கள் அம்மா அப்பா கூட பேசக்கூடாது, அவங்க வந்து இங்கே அதிகமாக வரக்கூடாது, நீங்களும் அங்கே அதிகமாக போகக்கூடாது, இதை தான் சமைக்கணும், வெங்காயத்தை இப்படி தான் கட் பண்ணணும், வெண்டைக்காயை இப்படி தான் கட் பண்ணணுன்ட்டு சும்மா சின்ன சின்னதெல்லாம் கூட அவங்க வந்து எல்லாத்துக்கும் தலையிடுவாங்க. அதை வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாலும் இப்படி ரொம்ப அவங்க தலையிடுறாங்க, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலன்னு அவங்க வீட்டில் சொல்லியிருக்கா. அப்போ அவர் வந்து எங்கள் அம்மா அப்படி தான், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நாங்கள் எல்லாருமே இப்படி தான் இருப்போம், நீ தான் வந்து எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் மாற்றிக்கோ. எவ்வளோ தூரம் மாற்ற முடியுங்க அவளால்? சின்ன விஷயத்துலேருந்து அந்த அம்மா எல்லாத்துக்கும் தலையிடுது. அவரோட மாமனார் கொஞ்சம் அதிகமாக இல்லைன்னாலும் அந்த அம்மா எல்லாத்துக்கும் தலையிடுது. என் பையனுக்கு இந்த டை தான் பிடிக்கும், இந்த டிஃபன் தான் பிடிக்கும், இப்படி தான் நீ போட்டு கொடுக்கணும், கேரியரை இப்படி தான் போடணும், அவன் ஆஃபீஸ்க்கு இப்படி போவார் வருவார். பையனுக்கே தான் இம்பார்ட்டன்ஸ் தருது தவிர மருமகளை ஒரு மனுஷியாக கூட நினைக்கவே இல்லை அந்த அம்மா. ஏன் அந்தளவுக்கு தலையிடுறது? இப்போ ஒரு பையன் வந்து நல்ல மேரேஜ் ஏஜ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணி தரீங்க, பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்க, ஆஹா ஓஹோன்னு அந்த பொண்ணு வீட்டில் லட்சமாக செலவு பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சிட்ட பிறகு ஏன் அந்த வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கலாம், கூடல் இருக்கும் இல்லையா, வாழ்க்கை குடும்பத்தில் சின்ன சின்னது இருக்கட்டும். ரொம்ப லிமிட்டை தாண்டி போகும்போது வீட்டில் இருக்க எல்டர்ஸு தலையிடுங்க. அவளுக்குன்னு எப்படி பிடிக்குதோ அவள் வந்து அந்த சமையல அதுக்கேற்ற மாதிரி செய்வா, வீட்டை அது போல் நிர்வாகம் பண்ணிப்பா, எல்லாம் பார்த்துக்கிறா. நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துப்பாங்க, அவகிட்ட அதிகமாக வர வேண்டாம். அவள் உங்ககிட்ட வராளா, அவள் பாட்டு நான் வேலையை பார்த்துன்னு போயிடுறாள். அவள் பார்த்தா அவளால் ஜெயிக்கவே முடியலைங்க. ரொம்ப பொறுமையாக 10-15 வருஷம் இருந்துட்டா. அவளுக்கு 2 குழந்தைங்க இருந்தது. அவங்க எல்லாம் படித்து எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க. இவள் என்ன பண்ணா, வீட்டில் இருந்துங்கன்னு அவள் ஏற்கனவே பிகாம் கரஸில் போட்டிருந்தாங்க, எம்காம் முடிச்சிட்டா. அடுத்து டிஎன்பிசி எழுதுனா, ஃபஸ்ட் கிளாஸ் அருமையான ஜாப். அவங்க ஹஸ்பண்ட் பேங்க் எம்ப்ளாயி, அவளுக்கு இவள் சுப்பீரியராக போயிட்டா. அருமையான நல்ல ஒரு எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், டிஎன்பிசி ஏதோ ஒன்று கோயிங் ஆன் ட்ரைன்ற மாதிரி எல்லாத்தையும் எழுதி நல்ல ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு போயிட்ட பிறகு அவள் ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரால் தாங்க முடியல. ஆனால் அங்கே ஏஜ் ஆகிடுச்சு, ஸோ அவங்களுடைய டாமினேஷன் குறைஞ்சிடுச்சு, அமைதியாக இருந்துட்டாங்க. ஆனால் அவளுடைய இளமைக்கால வாழ்க்கையை பாருங்களேன், அந்த அம்மாவுடைய தலையீட்டினால அவளுடைய இளமைக்கால அந்த வாழ்க்கை, திருமண வாழ்க்கைன்றது வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்காரு. தன்னை நம்பி வந்திருக்காளே, அவளுக்கு நம்ம உரிமையை கொடுக்கலாம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ செய், ஏன் சொல்லக்கூடாது? அதை போல் நம்மளை தானே தேடி வந்திருக்கா, நம்ம கூட தானே வந்திருக்கா. அவள் ஒன்றும் ரொம்ப அனந்தா நீங்களே எல்லாமே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்காக எல்லாம் செய்யுங்கன்னு சொல்ல வரலையா அவள். ஆனால் அவள் தங்கச்சி பாருங்க, செம்ம தைரியமாக இருந்தாங்க வீட்டில். அக்கா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, பெரிய பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை வந்து அவங்க